Amma Samayal YouTube நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கருவேப்பிலை பொடி சாதம் தான் செய்ய போறோம். கருவேப்பிலை பொடி சாதத்துக்கு ஃபர்ஸ்ட் பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். கடாய் சூடு ஏறிடுச்சு. பொடிக்கு வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டா போதும். அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேணாம். கருவேப்பிலை பொடிக்கு 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், வரமிளகாய் 3, கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த எல்லா பொருளும் வந்து எண்ணெயில் வந்து நல்லா கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப தீஞ்சு போகக்கூடாது. பொன்னுரெல்லாம் வறுத்துக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, துவரம் பருப்பு, சீரகம், மிளகு, வரமிளகாய், லேசாக கலர் மாறினா போதும். ரொம்ப வந்து வறுபடக்கூடாது. அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இது கூடவே கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன். பாருங்கள், சின்ன நெல்லிக்காய் அளவு தான் எடுத்துருக்கிறேன். அது சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். புளி சேர்க்கறதுனால அந்த புளிப்பு தன்மை இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் அந்த புளி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எல்லாமே வந்து பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாமே வந்து நல்லா பொன்னுருளாக வறுந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாகட்டும்னு சொல்லிட்டு பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப பவுட்ரு மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக இருக்கணும். அந்த அளவுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா சூடு ஆறட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ சாதம் தாளிச்சிக்கலாம். நம்ம மசாலா வறுத்த அதே கடாயை வச்சுக்கிட்டேன். நான் வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் சாதம் செய்கிறேன். அதனால் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன், சின்னதாக ஒரு 10 பல்லு பூண்டு, முந்திரி ஒரு 10. நல்லா பொன்னுரெல்லாம் வறுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா பொன்னுரெல்லாம் வறுந்துடுச்சு. பொடி பண்ண பவுட்ரு போட்டுக்கலாம். பொதுவாகவே வந்து கருவேப்பிலை வந்து அதிகமான மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உணவில் அடிக்கடிக்கு சேர்த்துக்கிட்டால் முடி கொட்டாது, முடி நல்லா வளரும். அதுவும் இந்த மாதிரி பொடி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கலக்க போகிற சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேணாம். நம்ம ஏற்கனவே வந்து எண்ணெயில் தான் நல்லா வறுத்துருக்குறோம். கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். இப்போ நல்லா வதக்கிட்டோம். இப்போ சாதம் போட்டு கலந்துக்கலாம். நான் சாதம் வெடித்து நல்லா பலப்பலான்னு வந்து நல்லா சூடு ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த சாதத்தை கலந்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் போட்டு கலந்துக்கலாம். ஸ்டவ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு சூட்லேயே கலந்தால் சாதத்தோடு ஒட்டும் போது அந்த மசாலா, உப்பு, காரம் எல்லாமே வந்து சாதத்தில் நல்லா மிக்ஸ் ஆகும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், கருவேப்பிலை பொடி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கருவேப்பிலை பொடி சாதம் எந்த அளவுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிராக வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி சாதம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.